காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஒரு முக்கியமான டேட்டா வெளியே இருக்கு என்றே சொல்லாங்க. ஐபிஎல் வைப் நெருங்கிருச்சு என்றே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க, ஓகேவா? ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேங்க. ஓகே, இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி நடப்பு சாம்பியன் கேகேஆர் வர்சஸ் அண்ட் விராட் கோலி டீம் ஃபைட் பண்ணுறாங்க. அதாவது ஆர்சிபியோட உயிர் மூச்சு, உயிர் நாடி எல்லாமே ஆதியும் அந்தமும் நம்ம விராட் கோலி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த மனுஷன் நமக்கு சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணால் நமக்கு ஹாப்பினஸ் தான், ஓகேவா? பட் இந்த சூழலில் முதல் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். யார் வின் பண்ணுவாங்க, யார் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்க, அந்த முக்கியமான செய்திக்குள்ளே போயிடலாம். ஐபிஎல்னாலே வந்துட்டு யாருக்கு மவுஸ் அதிகம்? சென்னை டீமுக்கு தான், ஓகேவா? சென்னை டீம் ஃபேன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்காங்க என்றே சொல்லாங்க. எந்த மேட்ச் போனாலும் சரி, அதாவது எப்படி இந்தியா விளையாண்டா எல்லா கண்ட்ரிலையுமே ப்ளூ ஜெர்சி தான் நிரம்பி வழியும், அந்த மாதிரி தழும்ப நிரம்பி வழிகிறது வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு தான், ஓகேவா? அந்த அளவுக்கு உயிராக இருக்காங்க என்று சொல்லாங்க சென்னை அணிக்கு ஃபேன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்லைங்க, தலையால் சேர்ந்த கூட்டம் என்று தான் சொல்லணும். ஓகே, சிஎஸ்கேவில் 4 முக்கியமான வீரர்கள் வந்துட்டு விலகி இருக்கிறாங்க. அந்த சவாலை வந்துட்டு நம்ம சென்னை அணி சமாளிப்பாங்களா? அதுதாங்க எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் இந்த வருடம் ஐபிஎல் என்று சொல்லலாம். தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ப்ரோ நான் ட்ராஃபியை வின் பண்ணேன்னா தொடருவேன் ப்ரோ, ஃபிட்னஸாக தான் ப்ரோ இருக்கேன், ஆனால் பிளே ஆஃபை விட்டு வெளியே போயாச்சுன்னா ராங் ப்ரோ, அதாவது நான் ஓய்வு அறிவிச்சிட்டு போயிடுவேன் ப்ரோ அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு கைஸ் என்றே சொல்லலாம். இந்த சூழலில் நம்ம தோனி தொடர வேண்டிய மாதிரி அதற்காகவாது சிஎஸ்கே அந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஆள் மனசுல இருந்து சொல்கிறேன், நீங்களும் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகே? அண்டு 4 வீரர்கள் விலகி இருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கே டீமோட ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு என்றே சொல்லலாம். அந்த விலகிய 4 வீரர்கள் யாரு, அந்த அப்டேட்டை வந்துட்டு நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு இவர் இருக்கார், யாரு? முஸ்தபிசூர் வந்துட்டு சென்னை அணிக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்தாருங்க. அவரை வந்துட்டு ஏன் எடுக்கலன்னு தெரியல. அதாவது பங்களாதேஷ் வீரர் என்பதால் புறம் தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஐபிஎல் டீம் யாருமே எடுக்கல, ஓகேவா? முஸ்தபிசூர் வந்துட்டு ஒரு முதுகெலும்பாக இருந்தார் சென்னை டீமுக்கு. செகண்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா துஷார் பாண்டேவா, அந்த பைவில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போடும். ஆனால் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே சார் வந்துட்டு ரன்னை வாரி வழங்குவாப்பில் அள்ளி கொடுப்பாரு. அப்போ தான் வந்துட்டு அவருக்கு தூக்கமே வருங்க. கர்ணன் பரம்பரையாக பிறந்திருப்பான் போல. ரன்னு கொடுக்குறதுல அவனை ஈடுகட்டவே முடியாதுங்க. துஷார் பாண்டேவா அவரை வந்துட்டு ஆர்ஆர் டீம் எடுத்து போட்டாங்க. நல்ல பவுலருங்க, விக்கெட் டேக்கர், ஓகேவா? அவரையும் விட்டுட்டாங்களா? அண்டு 3வது பிளேயர் வந்துட்டு அந்த வழக்கம் டேரல் மிச்சல், அந்த இளநீ தலை மாதிரி இருக்கும் பாருங்க, வலுன்னு அவர் போனது மிகப்பெரிய சந்தோஷம் என்று தான் சொல்லணும். ஒன்றுமே பண்ணலங்க, எதுக்கு வரும்னு யாருக்குமே புரியாத புதிராக தான் இன்ன வர இருக்கு. அவனை எவனுமே எடுக்கல. போயிட்டு வாடா சாமி, கூடு கும்பிடு போட்டு நீ திருப்பதிக்கு போய் மொட்டை போட வேணாம், மண்டே மொட்டையாக தான் இருக்கு, அங்கேயே உட்காந்துக்க அப்படின்னு அவரை அனுப்பி விட்டாங்க. அது ஒரு நல்ல பிக் மூவ். ஆனால் கடைசியில் ஒரு பிளேயரை அனுப்பியிருக்காங்க, அதுதாங்க என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. சிஎஸ்கே ஃபேன்ஸாலும் ஜீர்ணிக்க முடியல. ஆனால் எம்ஐ டீம் அவரால் ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. மிட்சல் சாண்டனர் அவர் எப்பேற்பட்ட பவுலர், எப்பேற்பட்ட ஆல்ரவுண்டர், எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு பவுலரை வந்துட்டு சிஎஸ்கே விட்டது, ஆல்ரவுண்டரை விட்டது எனக்கு இன்ன வரை ஜீர்ணிக்க முடியலைங்க. பட் அவரை வந்துட்டு மும்பை டீம் எடுத்திருக்காங்க. மும்பை டீமில் இருக்கிற மைனஸே கடந்த ஒரு 3 வருஷமாக தோத்ததற்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு சரியான ஸ்பின் அட்டாக் இல்லை. இப்போ சாண்டனர் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே சிஎஸ்கே அங்கே தான் தவறு பண்ணிட்டாங்க. மும்பை நமக்கு எதிராக நம்ம பிளேயரே வச்சு செய்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா மார்ச் 23ஆம் தேதி எம்ஏயோடு தான் சிஎஸ்கே முதல் மேட்ச் மோதுறாங்க. ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற உள்ளது, ஓகேவா? இந்த 4 பிளேயர் இல்லாமல் சிஎஸ்கே இந்த சவாலை சமாளித்து அந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்களா? இந்த 4 பேரில் யார் போனது மிகப்பெரிய இழப்பு? என்னை பொறுத்தவரை சாண்டனர் போனது இழப்புக்கு மேலே இழப்புங்க. அதை எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு இதுவரை புரியாத புதிராக இருக்குது. ஆனால் 100 அகமது இருக்கார், அவர் எந்த ஒரு பேட்ஸ்மேனையுமே 100 அடிக்க விடாமல் டக் அவுட் ஆக்கி விட்டுருவான்னு வைங்களா. அந்த தில்னஸில் எம்எஸ் தோனி எடுத்திருக்காரு. எம்எஸ் தோனி யோசிக்காமல் ஒரு முடிவு எடுக்க மாட்டாருங்க, எடுத்துட்டா யோசிக்க மாட்டார். அதனால் நம்ம தலையை நம்பி அப்படியே பயணிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.